வணக்கம் கைஸ். அண்ணன் அரியர் டே விலாகோட வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி கடைசியா போட்டிருந்த வீடியோல எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா பேசினா பரவாயில்லன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால இந்த வீடியோல கொஞ்சம் பொறுமையா தான் பேசியிருக்கேன். முதல்ல நாள் எப்படி ஆரம்பிச்சு அப்படின்னா, காலையில ஒரு 5:30 மணிக்குள்ள எழுந்து நம்ம நாலேஜ் வெளி நண்பரோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சின்சியர்ஸா பார்த்துட்டு இருந்தனால வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் என்ன ஒரு கருப்பு சொக்கா மாட்டின்னு கல்லூரி கிளம்பிட்டேன். அப்புறம் இந்த பரிச்சை எழுதுறதுக்கு தேவையான ஆயுதங்கள் பேனா பென்சில் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் அந்த கண்ணாடி இல்லாம போனா எக்ஸாம் ஹால் போறதே வேஸ்ட். அதனால அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். காலை உணவுக்கு சாப்பாடு பருப்பு முட்டைகள் வச்சு சாப்பிட்டு ஒரு சூவ மாட்டின்னு நம்மளோட வெப்பன்ஸ் எல்லாம் தூக்கி வண்டியோட அடிப்புறத்துல போட்டுட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். நான் கடைசியா அரியர் டே விலாக் போட்டதுல இருந்து இப்போ ஒரு 200 பேர் புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கு காமிச்சுக்கிறேன். இதுதான் என்னோட காலேஜ். அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் படிச்சிட்டு இருந்துட்டு எக்ஸாம் செல் பாக்குறதுக்காக போயிட்டோம். அங்க போனா இந்த எக்ஸாம் ஹால் போடுறவனுக்கும் எனக்கும் என்ன முன்ஜென்மத்து பகையோ தெரியல. எப்ப பார்த்தாலும் என்னை மட்டும் தூக்கி தனியாவே போடுறாங்க. அதாவது என் கிளாஸ் பசங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நான் ஒருத்த மட்டும் தேர்ட் ஃப்ளோர். ஒரு வழியா எக்ஸாம்லாம் முடிச்சிட்டு வந்தேன். நான் படிச்ச அந்த 4 வருஷத்துல எனக்கு ஒரு சில வாத்தியாருக்கும் ஆகவே ஆகாது. பட் ஆனா அன்னைக்கு அந்த வாத்தியாரங்களே கூப்பிட்டு எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உண்மையாலுமே கிட்னி டச்சிங் பதிவுகளா இருந்தது. அப்புறம் காலேஜ் முடிஞ்சு அங்க எல்லாரும் கேங்கா நின்று பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கூட்டமா நின்று பேசிட்டு இருந்தது ஞாபகம் வந்துச்சு. சரி, இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைஃப் ஹஸ் டு மூவ் ஆன் அண்ட் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அரியர் வந்து சந்திக்கிறேன் டிசிசிடி அப்படின்னு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு ஒரு 3 மணி போல வந்தேன். 6 மணி வரையும் சரியான மட்டேன். அப்புறம் எங்க அம்மா டக்குன்னு எந்திரிச்சு சீக்கிரம் கிளம்பி நம்ம டிமார்ட் வரையும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க நாங்க ஒரு பிளானோட போனோம். சரி, வீக்கெண்ட்ல தான் கூட்டமா இருக்கும், அதனால வீக் டேஸ்ல போலாம் அப்படின்னு. அங்க போன அப்புறமேட்டு தான் தெரியுது எங்களோட மைண்ட் செட்ல தான் அங்க எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு. சரியான கூட்டம். ஒரு வழியா தட்டு மாதிரி வாங்கின ப்ராடக்ட்டுக்கு எல்லாம் பில்ல போட்டுட்டு நேத்து மேனேஜர் வாங்கின வண்டி திரும்ப அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நானே எங்க அம்மா ஒரு பேருந்து பயணத்தை பிடிச்சி வீட்டுக்கு வந்தா ஜங்கா வாங்கி அடுக்கி வச்சிருக்காங்க. பட் அண்ணா அதை எதையுமே தொடாம இரவு உணவுக்கு சேமியாவை மட்டும் சாப்பிட்டு வீடியோக்கு தேவையான வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு வீடியோவே அப்படியே ஷெடியூல்லையும் போட்டுட்டு தூங்க போயிட்டேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிற நண்பர்கள் ஸ்டே ஹார்ட்.